வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். பாட்டல் ராதா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் தினகரன் சிவலிங்கம். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்கா குரு சோமசுந்தரம், ஜான் விஜய், சஞ்சனா நடராஜன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஷான் ரோலன். அண்ட் பாட்டல் ராதா படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா ஆரம்பிச்சு பல கட்டிங், பல ஃபுல்ல வந்து குடிச்சு பயங்கர அடிக்ட் ஆகிறாரு. இவர் எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப் இவருக்கு தெரியாம ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல எடுத்துட்டு போயிட்டு விட்டுடுறாங்க. அதுல இருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அப்புறமா வந்து இந்த குடியை விட்டாரா இல்லையா அப்படின்றதுதான் படத்துடைய கதை. ஆக்சுவலா இது ரொம்ப 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 முக்கியமான கதை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம். படத்துல ஒரு சில இதுக்கு பிடிக்காது அப்படின்னா, முதல் அதாவது அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குள்ள போன அப்புறமா நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து என்னப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த படத்தை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். அந்த குடி எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருடைய லைஃப்பை வந்து நாசம் பண்ணும், இல்லை அவங்க எந்த அளவுக்கு வந்து மோசமா மாறதுக்கான வழிவகுக்கும் அப்படின்றத ரொம்ப டீப் எண்டா ரொம்ப டெப்தா ரொம்ப எமோஷ்னலா வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையாலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயமா வேணும். ஒரு ஒரு சீனுமே ரொம்ப சென்சிபிளா வந்து பண்ணியிருக்காரு. அதாவது பாட்டில் ராதாவா மாறின அப்புறம் அவர் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனைகள், அவர் வந்து தன்னுடைய நிலைமையை மறந்து அவர் ஒய்ஃப் கிட்ட நடந்துக்கிற பிஹேவியர்ஸ் மாற ஒரு விஷயமாகட்டும், இல்லை குழந்தைங்களை வந்து அவர் பார்த்துக்காம அவர் போக்குல குடிச்சிட்டு வர்றது, அந்த இதோட இருக்கிறது இருக்கட்டும், இல்லை ஒரு எமோஷனல் அவருடைய ஃபேமிலி லைஃப்ல முக்கியமாக பார்ட்னரை வந்து அந்த எமோஷ்னலாக அவர் வந்து ட்ரீட் பண்ணாமல் அவங்கள ஒரு இதுவாக கூட மதிக்காம அவர் பாட்டு வர்றது போகிறது, அந்த விஷயங்களாகட்டும், இல்லை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குடிகாரங்களை ட்ரீட் பண்ணுது, எவ்வளோ மோசமாக வந்து பார்க்குது, அவங்களுடைய ஃபேமிலியை சுற்றி இருக்கிற ஒரு சில பர்சன்ஸ், அந்த மேல் டாமினேஷன் ஒரு மேல் கேரக்டர்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் எப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படி பல விஷயங்களை வந்து படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போன அப்புறமா அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஒரு சீன்ஸுமே பயங்கர சென்சிபிளாக தான் இருந்துச்சு. அங்கே மாற்றுறதுக்கான அவங்க பண்ணுற முயற்சிகள், அதை இவங்க எப்படி பார்க்குறாங்க, அத்தனை குடிகாரர்கள் வந்து நான் ஏன் குடிக்கிறேன் அப்படின்னா இந்த ரீசன்லாம் தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு கட்டிங் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த விஷயங்கள். முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டுமே எனக்கு பயங்கர இதுவாக இருந்துச்சு. அந்த குடிகாரர்கள் எதுக்கெல்லாம் குடிக்கிறாங்க, ஆக்சுவலாக இப்போ பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாலே எதுக்கெல்லாம் பார்ட்டி அப்படின்ற ஒரு ரீசனே இல்லாமல் ஒரு பார்ட்டி நடக்கும். பெட்ரோல் எரிச்சுன்னு குடிப்பாங்க, சிலிண்டர் விலை எரிச்சுன்னு, இதுக்காகலாம் நான் குடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வரும். அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அது ரீசனே இல்லாமல் குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு சாங்காக கன்வே பண்ணி அவங்க கேட்குற கேள்வியாகட்டும் இதுவாகட்டும், அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இல்லை ஸ்டார்டிங் சாங்கான நானா குடிகாரன் அப்படின்னு சொன்ன இதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்து இந்த படமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு படம் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அதிகமா வந்து பார்ட்டி என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு கட்டிங்னு ஆரம்பிச்சு பல கட்டிங்ல போயிட்டு முடியுது. அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும், அது ஏதோ ஒன்று வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்ப வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்குது. ஏன்னா ரியல் லைஃப்ல எப்படி வந்து மாறும், அதனால இந்த குடியினால வந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும், அவரு எதெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டியது வரும், குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துவாங்க, அந்த குடி உங்களுடைய வேலையை எந்த அளவுக்கு வந்து சீரழிக்கும், உங்களுடைய தடுமாற்றம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஆக்சுவலா ஒரு குடிகாரனால அவருடைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது. அவருக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா அதை ஃபேஸ் பண்றதுக்கோ இல்லை அதை எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கோ, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வந்து நம்ம வந்து சமாளிச்சு வெளியே வரலாம் அப்படின்ற பாக்குறதுக்கு பதிலா பிரச்சனையை வந்து முடிக்க தெரியாம ஒரு கட்டிங் அடிச்சா போதும், நாளைக்கு அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் தள்ளி போடுவாங்க. அது தள்ளி தள்ளி தான் போகுமே கண்டி கட்டிங்கா உள்ள போயிட்டு இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையை முடிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தையுமே வந்து படத்துல ரொம்ப சென்சிபிளா வந்து பேசியிருப்பாங்க. பாடல் ராதா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தோடைய ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பர். முக்கியமாக குரு சோமசுந்தரம் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அவருடைய ஒய்ஃபாக வரக்கூடிய சஞ்சனா நடராஜன் அவர்களும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. ஜான் விஜய் அவர்களதும் வந்து நல்லா இருந்துச்சு. வரக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஷான் ரோலன் வந்து செமையாக வந்து பண்ணியிருந்தாரு.
அண்ட் தென் விஷுவல்ஸாகவும் நல்லாவே வந்துருந்துச்சு படம். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக படமே வந்து செமையான ஒரு படம். ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தரக்கூடிய ஒரு படம். நல்ல ஒரு ட்ராமாவுமே படத்தில் வந்து இருக்குது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஏற்படும். நம்ம வந்து எதை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அதில் வந்து அதை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த படம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்துறதுக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம புலிகேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.